يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال نبينا صلى الله عليه وسلم إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال نبينا صلى الله عليه وسلم صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் எனது ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்களின் மீதும் சகாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய மூமினான ஆண்களின் மீதும் பெண்களின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கின்ற பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்களில் பலரை நாளை மறுமையிலே மரணத்திற்கு பிறகு இவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று உலக வாழ்க்கையிலேயே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி இன்னும் பல நபி தோழர்களை குறிப்பிட்டு இவர்களெல்லாம் நாளை சொர்க்கத்திற்கு தான் செல்வார்கள் என்று உலக வாழ்க்கையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அதே போல பல்வேறு விதமான குணநலன்கள் நற்பண்புகள் அதையெல்லாம் சொல்லி காட்டி பொதுப்படையாக சொல்லி யாரெல்லாம் இதை பின்பற்றுகிறார்களோ ஏற்று நடைமுறைப்படுத்துகிறார்களோ அவர்கள் சுவனத்திற்கு செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அந்த மனிதர்களுடைய பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெற முடியாவிட்டாலும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய வழிகாட்டி தந்த அந்த நல்ல குணங்கள் நற்பண்புகள் மூலமாக சுவனம் செல்வதற்குண்டான முயற்சிகளை இந்த உலகத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஃபாரக்கல் ரூகுல் ஜஸத வஹுவ ஃபரீகும் மின் ஸலாஸ். யார் இந்த உலகத்திலே மூன்று காரியங்களை விட்டு தவிர்த்து இந்த உலகத்திலே மூன்று காரியங்களை தவிர்த்து மரணிக்கிறார்களோ ஃபஹுவ ஃபில் ஜன்னah, அவர்களுக்கு நாளை சொர்க்கம் கிடைக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று காரியங்களை முன்னிறுத்துகிறார்கள். அந்த மூன்று காரியங்களை யார் இந்த உலகத்திலே தவிர்த்து அது இல்லாமல் தங்களுடைய அந்த மரணம் ஏற்படுகிறதோ அவர்கள் நாளை சுவனத்திற்கு செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று செய்திகளை சொல்லுகிறார்கள். அந்த மூன்று செய்தி தான் இன்றைய என்னுடைய ஜும்மா. அதில் முதலாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அல் கிப்ர், பெருமை, ஆணவம், அகந்தை என்பது அதனுடைய பொருள். யாருடைய உள்ளத்திலே ஆணவம்
பெருமை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், வானங்கள் மற்றும் பூமியினுடைய அனைத்தும் பெருமையும் அல்லாஹ்வுக்குரியது. மனுஷ பெருமை இந்த உலகத்தில் யாரும் பெருமை எடுப்பதற்கு அவங்களுக்கு யாருக்குமே தகுதி இல்லை. யாருமே இந்த உலகத்திலே பெருமை அடிக்க முடியாது. பெருமை அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் தரக்கூடிய ஒரு செயல் இருக்கிறது என்றால் இந்த பெருமை. சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய உள்ளத்திலே கூட ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலே நான் உயர்ந்தவன், அவன் யார், அவன் ஒண்ணுமில்லாத வெட்டிப்பைய என்று பொருளாதாரத்தை முன்னிறுத்துகிறோம், அதிகாரத்தை முன்னிறுத்துகிறோம், பலத்தை முன்னிறுத்துகிறோம். இதனுடைய அந்த வரலாற்று நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் இப்படி யாரெல்லாம் பெருமை அடித்தார்களோ, யாரெல்லாம் இந்த உலகத்திலே பெருமை தலை தூக்கியவர்களாக வாழ்ந்தார்களோ அவர்களுடைய வரலாற்றை எல்லாம் எடுத்து பார்த்தால் அழிக்கப்பட்டதுதான் அவருடைய வரலாறாக இருக்கிறது. பல சம்பவங்கள், பல வரலாற்று நிகழ்வுகள் பல உரைகளிலே நாம் கேட்டிருப்போம். ஃபிரௌனுடைய அதிகாரம், அவனுடைய படைபலம், அவனுடைய ஆட்சி அதிகாரம், நைல் நதியினுடைய வளம், இதை அனைத்தையும் வைத்து அவன் பெருமை அடித்தான். ஒரு கட்டத்திலே அவன் அனைத்தையும் மீறி நான் தான் இறைவனுக்கெல்லாம் இறைவன், ரப்புக்குமுல் ஆயிலா என்று சொன்னான். அவனுடைய அந்த அதிகாரம், அவனுடைய படைபலம், அவனுடைய வளம் அனைத்தையும் அவனுடைய அந்த உள்ளத்திலே ஏந்தி நான் தான்ப்பா உலகத்துல, நான் தான் கடவுள், எனக்கு பிறகு யாருமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு பெருமையின் உச்சத்திற்கு சென்றான். ஒரு கட்டத்திலே கடலிலே மூழ்கடித்து இந்த உலகத்திலே அவன் அழிக்கப்பட்டான். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அதே காலத்திலே வாழ்ந்த காரூன் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தன், செல்வத்தின் உச்சத்திலே இருந்தான். அவனை பார்த்த மக்கள் எல்லாம் வியந்தார்கள். இப்படி ஒரு செல்வமா, இப்படி நமக்கு இல்லையே என்று அவனுடைய செல்வத்தை பார்த்து வியந்தார்கள். அவனுடைய செல்வத்தினுடைய அந்த கஜானாவினுடைய சாவிகளை தூக்கி சுமப்பதற்கு பலம் கொண்ட ஒரு அணி தேவைப்பட்டதாக வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு சொல்லுகிறது. ஆணவம் கொண்டான், பெருமை அடித்தான். இது என்னுடைய அறிவால், என்னுடைய உழைப்பால் வந்த செல்வம், இதை யாருக்கும் தர இயலாது என்று பெருமை அடித்தான். அவனும் அவனுடைய செல்வமும் அப்படியே பூமிக்கு போட்டு புதைக்கப்பட்டது. வரலாற்று நிகழ்வு. அதே போல பலம் கொண்ட ஒரு சமூகம், ஆது சமூகம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நபித்துவத்தை பெற்ற அந்த சமூகம், ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வார்த்தைகளை புறக்கணித்த அந்த சமூகம் ஆணவம் கொண்டார்கள். எங்களை விட பலசாலி இந்த உலகத்தில் யார்? கோட்டை கோபுரங்களை குடைந்து அதிலே நாங்கள் தஞ்சமடைவோம், எங்களை அழிப்பதற்கு யாரும் இல்லை, எங்களுடைய பலத்தை போன்று வேறு யாருக்கும் வழங்கப்படவில்லை என்று ஆணவத்தின் உச்சிக்கு சென்றார்கள். அல்லாஹ் 7 இரவு 8 பகல் தொடர்ச்சியாக புயல் காற்றை வீசினான், மழற்று காற்றை வீசினான். காற்றில் ஆக்சிஜன் இல்ல, வெறும் கார்பன் டை ஆக்சைடா வருது. எந்த கோட்டை குத்தளத்திற்குள்ளே அவர்கள் குடைந்து நுழைந்தார்களோ அனைத்தையும் காற்று தாக்கியது. அனைவரும் மூச்சு முட்டி ஒண்ணுமில்லாமல் புடி எறியப்பட்ட பேரித்தம்பளம் மட்டைகள் போலானார்கள். திருமறை குர்ஆனுடைய வரலாற்று நிகழ்வுகள் சொல்லுகிறது. அழிந்து போனவருடைய அந்த வரலாறு எல்லாம் பாருங்கள். ஆணவத்திலே அழிந்தார்கள், பெருமையிலே அழிந்தார்கள்.
காசு இருக்குது, இவன்கிட்ட இல்ல. அவன்கிட்ட அறிவு இருக்குது, இவன்கிட்ட இல்ல. அப்ப இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் மனிதர்கள் பார்ப்பதற்கு ஏற்றத்தாழ்வு போல நமக்கு தோன்றும். இன்றைக்கு பார்வை இல்லாதவர்கள், மனித குறைபாடுகளோடு எத்தனை பேர் இருக்கிறார்கள். பார்வை இல்லாதவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதம் எப்படி தெரியுமா? இந்த ஏரியாவில் நம்ம எத்தனை தடவை போயிட்டு வந்திருப்போம் பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு. நீங்க கண்ணை கட்டி விட்டு ஒரு தடவை நடக்க விடுங்க பார்க்கலாம், நேரா டிச்சுக்குள்ள போய் விடுவோம். இதுதான் நம்மளுடைய நிலைமை. இதே பார்வையற்றவர் ஒரு தடவை கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டா அதே வழியில டெய்லி வர்றார், அப்படியே திரும்பி போகிறார். அவர்களுக்கு செவி புலனையும் மன ஓர்மையும் அல்ல அந்த அளவுக்கு கூர்மையாக கொடுத்திருக்கிறார். நமக்கு எடுக்கப்பட்டது அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. கால் ஊனமாக இருக்கக்கூடியவர்களுக்கு கையில இரட்டை பலம் இருக்கும். அந்த குச்சியை பிடிச்சு நடந்து டயரை சுத்தி சுத்தி பார்த்தீங்கன்னா நம்ம கையை விட அவர்களுக்கு இரட்டை பலம் அந்த கையில வழங்கப்பட்டிருக்கும், நமக்கு வழங்கப்பட்டிருக்காது. இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் நமக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும், அங்கே ஒன்று மறுக்கப்பட்டிருக்கும். அவர்களுக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும், நமக்கு அது மறுக்கப்பட்டிருக்கும். இதுதான் மனித இயல்பு. ஆனால் இதை வைத்துக் கொண்டு பெருமை அடிப்பதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. இது சாதாரண ஒரு பண்பு அல்ல. இன்றைக்கு இதை தலைமேல் தூக்கி வைத்து இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நான் யாரு தெரியுமா? காலுக்கு கீழ் மண்ணுக்குள் புதைக்கப்பட வேண்டிய இந்த அகந்தையை, ஆணவத்தை தலைமேல் தூக்கி வைத்திருக்கிறோம். அப்ப இந்த நிகழ்வோடு நாம் மரணித்தால் வெளிப்படையா யாரும் சொல்ல மாட்டோம் எனக்கு பெருமை இல்லை. யாராவது சொல்லுவோமா எனக்கு பெருமைப்பா, எனக்கு ஆணவப்பா சொல்லுவோமா? ஆனால் உள்ளத்தில் கூட அது வந்துவிடக் கூடாது. யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவர் சுவனம் செல்ல முடியாது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். வார்த்தையில இருக்காது, வாழ்க்கையில இருக்கிறது. உள்ளத்தில் கூட உதிக்க கூடாத ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் அது ஆணவம், பெருமை. அதை தூக்கி போட்டு புதைக்கக்கூடிய நிலையிலே நாம் இருக்க வேண்டும். ஆனால் தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடக்கூடிய நிலையிலே இருந்தால் ஒருபோதும் சுவனம் செல்ல முடியாது என்பதை உணர்ந்து நாம் முதலாவதாக அல் கிப்ரு, இந்த பெருமையை யார் புறக்கணித்து இந்த உலகத்திலே வாழுகிறார்களோ அவர்களுக்கு நாளை சுவனம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல இரண்டாவதாக சொல்லுகிறார்கள் வல் குலூல், மோசடி. யார் இந்த உலகத்திலே மோசடியோடு மரணிக்கிறாரோ அவர் நாளை சுவனம் செல்ல முடியாது. எந்த வியாபாரத்தை எடுத்துக்கொண்டாலும் அதிலே மோசடி இருக்கக்கூடாது. ஏனென்றால் மோசடி செய்யக்கூடியவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை. மன் ஹஸ்ஸப லைஸ மின்னி, யார் மோசடி செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. மோசடினா ஏமாத்துறது. நான் யாரும் ஏமாத்தலையே. பல பேர் இன்றைக்கு வியாபாரங்களில உண்மையை மறைச்ச டெக்னிக்காம உண்மையை மறைக்கிறது. அதுக்கு பேர் என்ன? பொய் சொல்றது. அதுக்கு பேர் என்ன? எல்லாம் ஏமாத்துறது தானே. மூட்டையை பார்த்தா ஓபன் பண்ண பூரா மாறு ரோடு, அங்க போனா புள்ள அடாசி. என்ன இப்படி ஆகி போச்சு? வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை இப்படி இருக்கிறது. செல்போன் ஒன்று செகண்டுக்கு வாங்க முடியல. உள்ள பேர் பார்ட்ஸ் பழசு, மேல புதுசு. வண்டி கூட்ட ஒரு ஷாப்ல விட முடியல. விட்டு போட்டு அடுத்த தடவை இன்னொரு ஒரு ஷாப்ல விட்டா என்ன பாய் பூரா ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸே காணோம், டூப்ளிகேட்டா இருக்குது. அப்பதான் புரியுது, ஓஹோ அங்க விடும் போது அவன் டூப்ளிகேட்டை கழட்டிட்டு பழச போட்டான். எப்படி பார்த்தாலும் அதுவும் இந்த மோசடியில் இந்த ரியல் எஸ்டேட் இருக்குது பாருங்க, நம்பர் 1. 4 அடியில தண்ணி, 7 அடியில ஆஸ்பத்திரி, 10 அடியில எம்எல்ஏ ஆபீஸ், 50 அடியில தார் சாலை, இப்படி போட்டு அடிக்கி
ஏமாத்தாம வியாபாரம் பண்ணுங்க. அதிலே குறைந்த அளவிலே வருமானம் இருந்தாலும் நிறைந்த பரக்கத்து இருக்கும். ரசூல்லா பார்க்கிறான். ஒரு உதாரணம் பாருங்க. ஒருவர் கோதுமை விற்கிறார் ஒரு வண்டியில. ரசூல்லா பார்க்கிறாங்க. அப்படியே மேல பூரா காஞ்சதா இருக்குது, உள்ள கை விட்டா ஈரமா இருக்குது. அவர்கிட்ட கேட்டா, நேற்று மழையில நடந்துருச்சு, கொஞ்சம் அதை தூக்கி வெளியே மக்கள் பார்க்கும்படி வைக்க கூடாதா என்று கேட்டுவிட்டு தான் சொன்னார்கள். மோசடி செய்யக்கூடியவர் என்னை சார்ந்தவர் இல்லை. வெளிப்படையா சொல்லுங்க, இதுதான் இதனுடைய நிலைமை. இதுதான் இஷ்டனா வாங்கட்டும், ஆனால் அவன் எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, நான் நல்லா இருக்கணும். எப்படியே தலையில போட்டு கவுத்திட்டு நம்ம போயிடணும். இப்படி இருந்தால் ஒருபோதும் நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியாது, சுவனம் செல்ல முடியாது. யார் மோசடியோடு மரணிக்கிறார்களோ அவர்கள் சுவனம் செல்ல முடியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். மோசடி அற்றவர்களாக, மோசடியை புறக்கணித்தவர்களாக நம்மளுடைய மரணம் இருக்க வேண்டும். நாளை அல்லாஹ் அந்த சுவனத்தில் போகக்கூடிய நல்ல மக்களாக நம்மை அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்க அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாயிர் தாவான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபாரக்கல் மூமின் ஜஸத வஹுவ ஃபரீகுன் மின் ஸலாஸ். யார் இந்த மூன்று காரியங்களை விட்டும், மூன்று காரியங்களை தவிர்த்து விட்டு உங்களுடைய மரணம் இருக்கிறதோ அவர்களுக்கு நாளை சொல்லும். முதலாவதாக அல் கிப்ரு, பெருமையை பார்த்தோம். இரண்டாவதாக வல் குலூல், மோசடியை பார்த்தோம். மூன்றாவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி வத்தை, கடன். இந்த கடனை தவிர்த்து, கடனை விட்டு விட்டு யாருடைய மரணம் இருக்கிறதோ அவர்கள் சுவனம் செல்வார்கள். பல சம்பவங்கள் பார்க்க. ஆனா மற்ற ரெண்டுக்கும் கடனுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, மற்ற ரெண்டுமே அல் கிப்ரு வல் குலூல், பெருமை மோசடி ரெண்டும் தடுக்கப்பட்டது. ஆனால் வத்தை, இந்த கடன் தடுக்கப்பட்டதில்லை. இது ஹராம் இல்லை, இது தடுக்கப்பட்டதில்லை. வாங்க கூடாதுன்னு சொல்லல, வாங்கணும். வாங்குறனா வாங்குங்க, ஆனால் அது அழகிய முறையில் திருப்பி தரப்பட வேண்டும். முடியாது, இன்றைய காலகட்டத்தில் முடியலைங்கிறான். ஒரு ஆள் ஒருவர் இடத்துல அப்படியே சொல்லுகிறார். அப்ப 4 நாள்ல தரேன், 4 மாசம் ஆச்சு. முன்னாடி ஒருத்தர் கேட்டார், சொல்லலாங்க, செய்ய முடியாது. சொல்ல முடியும், செய்ய முடியாது. அப்படியே சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம். ஏன்? இந்த கடனை வாங்கிடுவோம், ஏதோ நம்மளுடைய தேவைக்கு வாங்குவோம், ஏதோ அவசர தேவையினே. இன்னைக்கு அப்படி வாங்கறது இல்லை. இன்னைக்கு வாங்கக்கூடியதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப தேவைக்குள்ள போன் வாங்க, வண்டி வாங்க, ரொம்ப அத்தியாவசியம் டிவி வாங்க, ஃப்ரிட்ஜ் வாங்க. இதுதான் ஆடம்பர தேவைக்கு, அத்தியாவசிய அரிசிக்கு அதுக்கே வாங்கக்கூடாது வட்டி. இன்றைக்கு போகக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் கடன் எப்படிப்படுது? வண்டி வாங்கணும், கடன் வாங்குறோம், சரி பரவாயில்ல. போன் வாங்கணும், கடன் வாங்குற, பரவாயில்ல. வாங்கியாச்சா, திருப்பி சரியான முறையில் சொன்ன முறையில் தரணுமா? அந்த அடிப்படையில் இன்றைக்கு 90% பேர் இன்றைக்கு கடனிலே பொய் சொல்லக்கூடியவர்களாக, வாக்கு மீறக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார். வாங்கும் போது நல்லா தான் பேசி வாங்குறாங்க. அதுக்கப்புறம் போன் அடிச்சா ரிங்கு போது போன் எடுக்கல, போன் அடிக்கிறா ரிங்கு போது போன் எடுக்கல. என்னப்பா அது எடுக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அவன் எப்படி பாருங்க, அவ்வளவுதான், இந்த நம்பர் சேவ் பண்ணியாச்சா, இதுல இருந்து வந்து எடுக்கவே மாட்டான். நம்மால் கடன் கொடுத்து அவனை விட சரி, இந்த நம்பர்ல இருந்து போட்டா தான் எடுக்க மாட்டேன், ஒரு நிமிஷம் போனை கொடுங்கன்னு வாங்கி இருந்து அடிக்கிறது. அப்ப எடுத்துருவாட்டாவா இல்லை, எடுத்து லாக் ஆயிட்டு என்ன பண்ணுவாரு, பாய் போனை சைலண்ட்ல போட்டு போயிட்டேன், இப்பதான் வந்து பார்த்தேன், கஷ்டம், நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னு. அடுத்தது இப்படியே நம்பர் மாறி மாறி வரும். அவனால முடியாது, டக்குன்னு குழந்தை எடுக்கும். முதல்ல வீட்டு கதவை தட்டி அப்பா இருக்காராமா, அப்பா இல்லைங்க அப்படி சொன்ன காலம் போச்சு. இன்னைக்கு போன் அடிச்சு பிள்ளைகிட்ட கொடுத்து எப்படி எந்த ஒரு நம்பர் வந்து கூப்பிடுவாங்க, யாருன்னு தெரியாது, அட்டன் பண்ணு, இந்த ஆளா இருந்தா அப்பா சார்ஜ் போட்டு விட்டு இப்பதான் வெளியே போனான்னு சொல்லு. இப்படி இன்னைக்கு காசை வாங்கிட்டு கடன் அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு நேரம் தொழுகையில் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மக்ஸபி வல் மக்ரம். ஒவ்வொரு நேரம் தொழுகையிலும் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் பாவத்திலிருந்தும் இந்த கடனிலிருந்தும் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்திரு.
பாதுகாப்பு கொடு என்று ஒவ்வொரு நேர தொழுகையிலும் கேட்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அந்த அளவுக்கு பாரதூரமான செய்தியா? ஆனால் ரசூலுல்லாஹ் இப்படி இந்த அளவுக்கு கேட்கும் போது சகாபாக்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் இந்த அளவுக்கு கடன்ல இருந்து பாதுகாப்பு தேடுறீங்க? அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கடன் வாங்கி விட்டால் அவன் பொய் சொல்வான், வாக்குறுதி மீறுவான், இதெல்லாம் நடக்கும். அதனால கடன்ல இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு கடன்ல இருந்து விடுபடுவதற்காக ஒவ்வொரு நேர தொழுகையிலும் கேட்டார்கள். அப்ப சிந்திச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனையா, நெருக்கடியா, கடன் வாங்குறதா? ஒருத்தர் சொல்றார், கடன் கொடுக்கறதுக்கே பயமா இருக்குதுங்க, ஏதாவது ஆத்திர அவசர தேவையில கேட்கிறார், உண்மைதான். ஆனால் இவர் ஒரு சிலர் செய்யக்கூடிய இந்த காரியத்தால் உண்மையான பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்க முடியல, அப்படியே சொல்றார். வாங்கிட்டு ஏமாத்திட்டு 2 பேர் போயிருப்பான், உண்மையா ஒருத்தர் பாதிக்கப்பட்டுவார், அவர் சிக்கிக்குவான். அதனால கொடுக்க முடியல என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இந்த உலகத்திலே பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யுக்பர லி ஸகீதி குல்லு தன்பின் இல்லதைன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்தில் ஸகீதாக்கப்பட்டவர் நேரடியா சொர்க்கத்தான் போவார். அனைத்து குற்றங்களும் மன்னிக்கப்பட்டு ஒரு பச்சை நிற பறவையினுடைய உடலில் அவருடைய ரூ முகப்பு கூட்டப்பட்டு அவர் சொர்க்கத்துக்கு தான் போவார், நேரமா. ஆனால் கடன் வாங்கி இருந்தால் அந்த தவறை மட்டும் எல்லாம் மன்னிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் தொழுகை நடத்த மாட்டாங்க. இவருக்கு கடன் இருக்குதா, தொழுகை நடத்த மாட்டேன்னு போயிடுவாங்க. அதை யாராவது ஒரு ஏத்துக்கணும். அந்த அளவுக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு செயல் எவ்வளவு பாரதூரமா போயிருந்தது பாருங்க. வாங்கிடுவோம், கடன் வாங்கிட்டு பொய் சொல்லுவோம், வாக்குறுதி மீறுவோம், எல்லா முனாஃபிக்கள் அனைத்தும் உள்ள வரும். அப்ப அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த கடனை வலியுறுத்தி, யா அல்லாஹ் இந்த கடன் மாட்டிக்கொள்வதிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று ஒவ்வொரு நேர தொழுகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இது சாதாரண விஷயம் அல்ல. கஷ்டத்துக்கு வாங்கினால் கண்டிப்பாக அதை உரிய நேரத்தில் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் மரணித்து விட்டால் மறுமையிலே நாம் செய்த தொழுகை, நோன்பு, சக்காத்து என்னமெல்லாமா செஞ்சிருப்போம், ஒத்த கடன் அப்படியே வாரி அழிச்சிருப்பேன். ஒரு கடனுங்க, இந்த உலகத்துல கரெக்டா தொழுதிருப்போம், நோன்பு வச்சிருப்போம், இபாதத் பண்ணிருப்போம், நல்ல அமல்கள் செய்திருப்போம், கடனோடு மரணித்திருப்போம், கடன் அடைக்காமல் மரணிச்சிருப்போம், கடனை ஏமாத்தி மரணிச்சிருப்போம். அவரிடத்துல தொழுகை இருக்காது, அவரிடத்துல பாவம் இருக்கும். நாளை மறுமை நாளிலே இறைவனை சந்திக்கும் பொழுது நம்மகிட்ட அமல்கள் ஜாஸ்தியா இருக்கும், ஒரே ஒரு கடன் இருக்கும், எல்லாத்தையும் தூக்கி அவனுக்கு நம்ம நரகத்துக்கு போவோம். அவன் பாதிக்கப்பட்ட ஒரு சொந்தத்துக்கு சிந்திச்சு பாருங்க, சாதாரண விஷயம் அல்ல. இந்த உலகத்திலே கடன் நம்மளுடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்கிவிடும் என்பதை உணர்ந்து, தேவை இருந்தால் வாங்குங்கள், சரியான முறையில் திருப்பி கொடுக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய ஜும்மா உரையை நிறைவு செய்கிறேன். வாகிரதாவான அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.